இன்று காலை முதல் வாகன பேரணி, அதில் நமது நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகள் பெருந்திரளாக கலந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும், அதற்கு அனுமதி மறுத்த காவல்துறைக்கும், அந்த பேரணி நெடுகிலும் எங்களுக்கு பாதுகாப்பாக வந்த காவல்துறைக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேட்பாளர் அறிமுக கூட்டம், எல்லா கட்சிகளும் எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, இதுதான் தமிழ்நாட்டோட இன்றைக்கு நிலை. ஒரு கட்சியும் ஒருத்தர் சிண்டை பிடிச்சி குலுக்கி சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னையோட 18வது நாள் நாகை நாடாளுமன்ற தொகுதியில பரப்புரை செஞ்சுட்டு இருக்கு. யார்கிட்டையும் கூட்டம்லாம் இல்ல, கூட்டம்லாம் சாப்பாட்டுல மட்டும்தான். தேர்தலில் தனிச்சுதான் 40 தொகுதியிலையும் 20 பெண்கள் 20 ஆண்கள் நிறுத்தி உறுதியா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு அச்சம் ஏற்படுது. நேற்று சித்திரக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு போனா கம்யூனிஸ்ட் கட்சி அலறுது, பயப்படுது, அச்சப்படுது. வேதாந்தத்துக்கு போனாலும் அதிமுக அலறுது. எல்லா கட்சிகளும் நாம் தமிழரை பார்த்து பயப்பட சூழ்நிலை வந்துட்டு, அதுதான் உண்மை. கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியில நீங்க ஒரு புரட்சியாளர் கட்சின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக 2 சீட்டு ஒதுக்கினுச்சு, 25 கோடி ரூபாய் பணம் கொடுத்துச்சு. அதான் நடந்துச்சு. தேர்தல் விதி சொல்லுதுங்க, ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அதிகபட்சமாக 70 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணலாம்னு தேர்தல் விதி சொல்லுது. அப்படியே நீங்க திமுக வாங்கி செலவு பண்ணிருந்தாலும் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் தான் நீங்க வாங்கணும். எதுக்கு 25 கோடி ரூபாய் வாங்குறீங்க? நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல கம்பெனி நடத்துறீங்களா? எங்க பார்த்தாலும் கடையில உண்டியல் குலுக்கி காசு வாங்குறீங்க. கட்சியில இருக்கிறவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்க. இதெல்லாம் கொண்டு எங்க கொட்டுறீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்றோம், நீங்க கம்யூனிஸ்ட் இல்ல கமிஷனிஸ்ட் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்க தங்கச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஜெர்மன் தேசத்துல படிச்சிருந்தாங்க. படிச்சு முடிச்சுட்டு இவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை, எல்லாத்துலயும் நல்ல மதிப்பெண் பெற்றாங்க, 100% தேர்ச்சி பெற்றாங்க. அதனால கோயம்புத்தூர்ல படிச்சாங்க. அப்புறம் ஜெர்மன்ல வேலை பார்த்தாங்க. ஜெர்மன் தேசத்தை பத்தி தெரியும் உங்களுக்கு. முந்தைய ஆட்சியாளர்கள் வரலாறு பாருங்க. அந்த மண்ணையும் அந்த மக்களையும் எவ்வளவு அன்பு கொண்டு நேசித்தார்கள், அந்த மொழியை எவ்வளவு அன்பு கொண்டு நேசித்தார்கள் அப்படின்னு நீங்க படிச்சு பாருங்க. அந்த நாட்டை பாக்குறாங்க, வாழ உள்ள பாக்குறாங்க. என்னடா இந்த மக்கள் இந்த மண்ணையும் மொழியை புரிய நேசிக்கிறாங்களே, நம்ம நாட்டுல இதே மாதிரி இல்லையே அப்படின்னு பாக்குறாங்க. அங்க தங்கச்சிக்கு 2வது குழந்தை பிறந்தப்போ போய் பாக்குறாங்க. போன உடனே பிறப்பு சான்றிதழ் கொடுத்தாங்க. நம்ம நாட்டுல சாத்தியப்படுமா? 30,000 ரூபாய் செலவு பண்ணணும், 3 மாசம் அலையணும். அதான் உண்மை. அப்ப ஒப்பிட்டு பாக்குறாங்க, என்னடா இந்த தேசத்துக்கு நம்ம தேசத்துக்கு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பாக்குறாங்க. இன்னைக்கு தங்கச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனாலே அவங்களுக்கு 1,30,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா தங்கச்சி வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? மாதம் 7 லட்சம் ரூபாய். 7 லட்சம் ரூபாய் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி வந்திருக்காங்க. எங்க வந்தாங்க சொல்லுங்க? 2018 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது, அதை பாக்குறாங்க. ஜெர்மனியில தமிழர்கள் நடத்திய போராட்டத்தில் எல்லாம் இவங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஜெர்மனி தேசத்துல இவங்களே பல போராட்டங்களை முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் நடந்த மாணவர்கள் பொதுவான போராட்டங்களுக்கு எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? நிதி கொடுக்குறாங்க. நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு. அப்போ தமிழ்நாட்டை விட்டு நோக்குறாங்க. எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தனித்து தெரிகிறது. எங்கள் அண்ணன் சீமான் தனித்துவமா தெரிகிறார். அதனால என்ன பண்றாங்க? ஜெர்மனியில இருக்கிறவங்களே நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டாங்க. உடனே இந்த பணி வேண்டாம், நம்ம தாய்நாட்டை காக்க வேண்டியது இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வேண்டாம்னு சொல்லி 7 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கினாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சில இடங்களுக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இவங்க நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து பல போராட்டங்கள் முன்னெடுத்துருக்காங்க. செல்லிட்டு போராட்டமா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய போராட்டமா இருக்கட்டும், ஸ்ரீமதி கொலை வழக்கார்கள் எல்லாத்துக்குமே போராடி இருக்காங்க. மக்கள் நல போராட்டங்களுக்கு போராடி இருக்காங்க. போராட்டி பல வெற்றிகளை குவித்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இவங்க எதுக்குமே அடிமையா, தங்கச்சி எதுக்குமே அடிமையாக மாட்டாங்க. இவங்க வந்தாங்கன்னா அந்த மண்ணும் மக்களும் நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு 5 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி கொடுக்குது. அவங்க விருப்பப்பட்டத திட்டங்களை செய்யலாம். இந்த பள்ளிக்கூடத்துல கழிவறை இல்ல, பள்ளிக்கூடத்துல மேற்கூரை இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கு, கணினி வசதி இல்ல. இதெல்லாம் இந்த நம்ம மாவட்ட பாராட்டு உறுப்பினர் செஞ்சிருக்காங்க. நீங்க நம்ம மாவட்ட பாராட்டு உறுப்பினர் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல. ஏன்னா தேர்தல் நேரத்தில் வந்தாரு, தேர்தல் முடிஞ்சிச்சு, நன்றி சொல்ல வந்தாரு, நன்றி 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 நன்றின்னு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வருடந்தோறும் ஒரு பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அடிச்சு ஒட்டிரு. அதுதான் நிலை. அதுக்கு மேல ஒண்ணுமே செஞ்சதில்லை. நாடாளுமன்ற விவாதம் பண்ணிருக்காரா? ஒரு தனித்தீர்மானம் கொண்டு வந்திருக்காரா? எதுவுமே செய்யல. இப்ப என்னதான் செஞ்சாரு? ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாங்க, 5 ஆண்டுக்கு 25 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி கொடுக்குது. அது என்ன செய்வாரு? ஒண்ணுமே செய்யலங்க. நாங்க தங்கச்சி அந்த திருக்கோளைக்கு போனோம். ஒரு கூட்டத்துக்கு நம்ம அந்த குழப்பாட்டுல கூட்டம் நடக்கல. அப்ப தங்கச்சி ஆசைப்பட்ட அண்ணன் திருக்கோளையான்னு. ஆமா 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 அண்ணா இங்க ஒருத்தர் வளர்ந்தாருன்னு சொல்லுவாங்களே, பெரிய திருநெல்வேலி சொன்னாங்களே, சரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்கம்மா அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தங்கச்சியை நிக்க வச்சுட்டு போட்டோ எடுத்தேன். தங்கச்சி அந்த போட்டோ முகநூல்ல போடுங்க அப்படிங்கிற போடவே மாட்டாங்க. அதை செய்ய மாட்டாங்க. சரி அதை முடிச்சிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த திருக்கோளையில நிலவீடு கட்டியிருக்கு. பார்த்தா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மா செல்வராஜ் அவர்கள் நிதியிலிருந்து கட்டப்பட்டது. எவ்வளவு திட்ட மதிப்பு? 30 லட்சம் ரூபாய். நல்லா பாருங்க, 30 லட்சம் ரூபாய். அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 6 லட்சம் ரூபாய் இருக்காதுங்க. 24 லட்சம் ரூபாய் போட்டாரு. சரி, திருக்கோளம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஊர்னு தெரியும், கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. ஏன்னா அது திருட்டுக்கே பேரு போனது. சரி பரவாயில்ல. சரி இவர் மேல